வணக்கம், நான் சந்தியா. வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆந்திரா ஸ்டைலில் சூப்பரான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. ஒயிட் ரைஸில் இந்த எண்ணெய் கத்திரிக்காயை போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா சான்ஸே இல்லாத இருக்குங்க. அதே மாதிரி இது பிரியாணிக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலையை எடுத்துகிட்டு நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க. நல்லா வறுத்துட்டு அந்த தோலை உரித்து எடுத்து வச்சுக்கலாம். ஃபுல்லாக தோல் உரியணும்னு கிடையாது, 1-2 இருந்தாலும் ஓகே. இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்ததாக அதே பேனில் மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகு, 2 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, கொஞ்சமாக வாசத்துக்காக 4 வெந்தயம், ஒரே ஒரு ஏலக்காய், 3 காஷ்மீரி மிளகா. சப்போஸ் உங்களுக்கு காஷ்மீரி மிளகா கிடைக்கலனா நார்மல் வரமிளகா சேர்த்திக்கலாம். 1.5 டீஸ்பூன் எள்ளு, நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச நிலக்கடலை. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். போட்டுட்டு அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் ஆட் பண்ணி அதையும் போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இதை வறுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வச்சுருக்கோம். நம்ம இந்த கத்திரிக்காயை இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம். நம்ம ஏன் கத்திரிக்காயை தண்ணிக்குள்ளே போடுறோம்னா அது கருக்காகவும் இருக்கும், காரில் அடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கிறோம். இப்போ நம்ம ஆற வச்ச பொருள் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டாச்சு. இது கூடவே ஒரு அரை பச்சை வெங்காயத்தை போட்டுக்கிறோம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். சப்போஸ் நீங்கள் வரமிளகா வறுக்கிறதுக்கு ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ வரமிளகாத்தூள் ஆட் பண்ண தேவையில்லை. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணனால 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் ஃபஸ்ட்டு தூள் பண்ணிக்கிறோம். தூள் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம். நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தூள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கும் போது நம்மளுக்கு கிரேவி நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். இப்போ நம்ம இது ஒரு சட்னி மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம நாளாக கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயில் இதை போட்டு ஸ்டஃப் பண்ணிக்கிறோம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறோம். ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா வணக்கி விடுறோம். இது வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி விட்டுட்டு இதையும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கி விட போகிறோம். ஒரு 2 நிமிஷத்தில் அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். அது வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. அடுப்பை சிம்லேயே இருக்கா பார்த்துக்கோங்க. இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம இதை தண்ணி ஊற்றாத மறுபடியும் ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு இதை அப்படியே சிம்லேயே வேக வைக்க போகிறோம். இந்த ப்ராசஸ் எதுக்குன்னா அந்த கத்திரிக்காய்க்குள்ளே அந்த மசாலா எல்லாம் எசன்ஸ் நல்லா இறங்கணுங்கிறதுக்காக இதை அப்படியே ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம விட்டுறோம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டம்ளர் பக்கமாக தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கத்திரிக்காயை நம்ம ஒரு 7-10 நிமிஷத்துக்கு வேக வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா கத்திரிக்காய் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்துட்டா நம்மளுக்கு ஓரளவு இப்போ கிரேவி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அந்தளவு ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் சரி பார்த்துட்டு நீங்கள் மூடி வச்சுட்டு புளியோட பச்சை வாசம் போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சிடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிருக்கு.
அவ்வளோதான். இதை ஒயிட் ரைஸ் கூட நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இதில் கொத்தமல்லி தழை தூவி நம்ம இப்போ சர்வ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த எண்ணெய் கத்திரிக்காயை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.